கைலாய மலையில் ஒரு அமைதியான காலை. அங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்து இருந்தார்கள். கைலாயத்தின் அமைதியில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் பார்வதி தேவிக்கு ஒரு கேள்வி தோன்றியது. சுவாமி, பூமியில் பலர் உங்களை வழிபடுகிறார்கள். கோயில்களிலும் வீடுகளிலும் உங்கள் பெயரை ஜபிக்கிறார்கள். ஆனால் சுவாமி, அவர்களில் உண்மையான பக்தன் யார்? பார்வதி, உலகத்தில் பலர் என்னை வழிபடுகிறார்கள். ஆனால் உண்மையான பக்தர்கள் சிலரே. கதா, அப்படியானால் சுவாமி, உண்மையான பக்தனை எப்படி அறியலாம்? நான் உனக்கு சொல்கிறேன் தேவி. சுகத்தில் என்னை நினைப்பவன் மட்டும் பக்தன் அல்ல, கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காதவன்தான் உண்மையான பக்தன். பார்வதி, பூமியில் ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான். அவன் கஷ்டத்தில் இருந்தாலும் தினமும் என் பெயரை ஜபிக்கிறான். அவன் செல்வம் இல்லாமல் இருந்தாலும் என்னை நம்பும் மனம் அவனிடம் இருக்கிறது. அவன் உண்மையான பக்தன் தானே சுவாமி? ஆம் பார்வதி, என்னை மனதார நம்பி நினைப்பவர்களுக்கு என் அருள் எப்போதும் இருக்கும். சிவபெருமானின் அருள் உண்மையான பக்தர்களை எப்போதும் காக்கும். உண்மையான பக்தி கோவிலுக்கு செல்வதில் மட்டுமில்ல, அது மனிதனின் உள்ளத்தில் இருக்க வேண்டும். சிவபெருமானை உண்மையாக நினைத்தால் அவரது அருள் எப்போதும் நம்முடன் இருக்கும். சுவாமி, எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏன் சில நல்ல மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது? பார்வதி தேவியின் இந்த சந்தேகத்திற்கு சிவபெருமான் என்ன பதில் சொல்வார்? அது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பக்தர்களே, பார்வதி தேவியின் சந்தேகங்களுக்கு நான் கூறும் பதில்களை தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்ரீ வீட்டு மாரியம்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.